ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் சொல்லி, கும்ப லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான பலன் ஜனவரி 20 முதல் ஜனவரி 27 வரை உள்ள நாட்களுக்கு தினப்பலனாக பார்க்க இருக்கோம். முதல் நாள் ஜனவரி 20ஆம் தேதி திங்கட்கிழமை, 8ல் சந்திரன். அதுவே நமக்கு கொஞ்சம் நடுக்கம், பயம், ஒரு படபடப்பு, ஸ்ட்ரெஸ்ஸு, அலைச்சல் இதெல்லாம் கொடுத்தாலும் கூட வேலைக்கு நல்லாயிருக்கும், தொழிலுக்கு நல்லாயிருக்கும். உறவுகள் சார்ந்த விஷயத்தில் தான் மனக்குழப்பம் வருமோ ஒழிய, பணவரவு, ஒர்க் பண்ணுறது மற்றும் சொந்த தொழிலே பண்ணிகிட்டு இருந்தாலும் கூட அதுக்கெல்லாம் நல்லது பண்ணும். இப்போ நம்ம லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம், 8ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம், 12ஆம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரம். இதில் 4ஆம் இடத்துல இருக்கிற சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில் தான் குரு பகவான் போயிட்டுருக்கார். அப்போ இந்த குரு இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் நடக்கும்போது என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு வகையில் நமக்கு பண வரவை கொடுக்குறாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலில் இருந்தாலும், ப்ரொடக்ஷன் சார்ந்த ட்ரேடிங் தொழிலில் இருந்தாலும் கூட ரொம்ப அதுக்குண்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்குறாரு. அதனால் நமக்கு அனைத்து விதத்துலேயும் பொருளாதாரம், தொழிலுக்கு நல்ல நாள் தான். 8ல் சந்திரன் இருக்குன்னு நம்ம அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் மனசுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ ஒரு சில ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா, அவங்க பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் அவங்க ஜாதகத்தை கணிக்கும்போது 8ஆம் பாவ அதிகாரியாக சந்திரன் வந்துடுறார், 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவே வந்துடுறார். அவங்களுக்கெல்லாம் லைஃப் லாங் என்ன அப்படின்னா, மனசு அடிக்கடி சஞ்சலப்படுறது, பயப்படுறது, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங்கோடு இருக்கிறது, ஒரு மாதிரி அவங்க எதுக்கெடுத்தாலும் ஒரு நடுக்கத்திலே இருக்கிறது. அதாவது சந்தேக புத்தி, ஒன்று நடக்குமா, அது அந்த டைம் வர்றதுக்குள்ளேயே கூட அது நடந்துருமா, இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமான்னு பல விதத்தில் கற்பனை பண்ணி பயப்படுற விஷயந்தான் சந்திரன், மனோகாரகன். அவர் 8ஆம் பாவத்தை இயக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற ஜாதகங்கள் இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு 8ஆம் பாவ உபநட்சத்திரமாக அவர் 6ஆம் பாவ அதிபதியாகவும் அவர் 8ஆம் பாவத்திலே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெளியில் சாப்பிட்றதாகட்டும், நைட்டில் ட்ரைவ் பண்ணுறதாகட்டும், அல்லது நம்ம பகல்லையே கூட ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போகலான் ட்ரைவ் பண்ணும்போது, இயந்திரங்களை கையாளுறது, தண்ணி அதாவது இப்போ தண்ணி இருக்கிற இடத்துல போய் நம்ம குளிக்கிறதுல கீழே விழுகாமல் இருக்கிறதுல எல்லாம் கவனம் செலுத்தணும். மறுநாள் ஜனவரி 21 செவ்வாய்க்கிழமை, சித்திரை நட்சத்திரம். 1-2 பாதங்கள் கன்னியிலையும், 3-4 பாதங்கள் நமக்கு துலாத்திலையும் இருக்கு இல்லையா. அப்போ அந்த 1-2 பாதங்கள் எப்போ முடியுதுன்னா, காலையில் 10 மணி 2 நிமிஷத்துக்கு முடியுது. அது வரைக்கும் அந்த சந்திரனுடைய அந்த 8ஆம் பாவ தாக்கம் இருந்துக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் 9க்கு வந்துடுறாரு, பிரச்சனை இல்லை. இந்த நாள் நமக்கு செவ்வாய் மாதிரி நம்மளுக்கு வழி நடத்துது. இந்த டைமில் செவ்வாய் கடகராசியிலிருந்து மிதுனராசிக்கு மாறிடுறார். அங்கேயும் குரு நட்சத்திரம் தான். குரு நமக்கு 4ல் இருக்குது. 5ல் இருக்கிற செவ்வாய் 4ல் இருக்கிற குரு மாதிரி வேலை செய்கிறதுனாலையும், சந்திரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். நம்ம என்னெல்லாம் மூவ்மெண்ட் பண்ணுறோமோ அதுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட் கிடைக்கும். மற்றும் தொழில் சார்ந்த நன்மைகள், ஒரு கஸ்டமர் சார்ந்த நன்மைகள், கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் சார்ந்த நன்மைகள், இதெல்லாமே சிறப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களினுடைய சேர்க்கைகள், உறவினர்கள் வருகை, இதெல்லாம் கூட நல்லாயிருக்கும். மறுநாள் ஜனவரி 22 புதன்கிழமை, சுவாதி நட்சத்திரம். நமக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். நமக்கு தனஸ்தானத்தில் இருக்கிற ராகு சனி நட்சத்திரமாகவும் இயங்குறாரு, ராகுனுடைய உபநட்சத்திரமாகவும் இயங்குறதுனால பொருள் வரவு இருக்குது. இன்றைக்கி நமக்கு ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் பண்ணாலும் கூட அதில் கமிஷன் வகையில் பண்ணால் கூட அந்த கமிஷன் தொகை கிடைக்கும். மற்ற எந்த தொழில் நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இன்றைக்கி சாதகமாக இருக்குது. நம்ம பேச்சுக்கு மதிப்பு இருக்குது. நல்ல ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்துவோம். மறைமுகமான இன்கம் சில பேருக்கு கிடைக்கும்.
ஜனவரி 23 வியாழக்கிழமை விசாகம் நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். நமக்கு 9ஆம் இடமான துலா ராசியில் சந்திரன் குருவைப் போல செயல்பட்டாலும் கூட அந்த 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமான அந்த 4ஆம் இடத்துல போய் குரு உட்கார்ந்துருக்கிறார். அப்போ குரு என்ன செய்கிறாரு அப்படின்னா, அவர் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால குருவுக்கும் சந்திரனுக்கும் ஒரு சகட யோகம் ஏற்பட்டு போகுது. 6-8 அப்படின்ற காம்பினேஷன் நல்லதல்ல, குரு சந்திரன் அப்படிங்கிறது. அதனால் பூர்வீகம், அப்பா சம்மந்தப்பட்டது, வெளிநாடு சம்மந்தப்பட்டது, மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் கொஞ்சம் தடையாகும். மார்க்கெட்டிங்கில் போயிட்டுருப்போம், ஒருத்தர் சந்திக்கலான்னு நினைப்போம், சந்திக்க முடியல. இந்த மாதிரி பிரச்சனைகள். அதே மாதிரி நமக்கு 4ஆம் இடம் அப்படின்றதுல ஒரு இடம் வாங்கிறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஈடுபடலாம். பொருள் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும். புது முயற்சிகளை இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு பண்ண வேண்டியிருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு இன்றைக்கி விஷயத்தை ரொட்டீன் ஒர்க்குக்கு ஒதுக்கிட்டு புது முயற்சிகள், புதுசாக நபர்களை சந்திக்கிறதெல்லாம், குழந்தைகள் சம்மந்தப்பட்டதை நிகழ்வுகள் நம்ம பண்ணுறதா இருந்தாலும் இன்றைக்கி அவாய்ட் பண்ணிக்கணும். ஜனவரி 24 வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. 10ல் சந்திரன், சனி லக்னத்தில் இருக்கார். சனியும் குரு நட்சத்திரத்தில் இருக்குது, சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது. கூட்டு தொழில் மற்றும் ப்ரொடக்ஷன் மற்றும் கட்டுமானம் தொழில், விவசாயம், உற்பத்தி, ட்ரேடிங் எல்லாமே நல்லாயிருக்கு. குருவினுடைய அமைப்பில் இன்றைக்கி செயல்படுது. அதில் சுக்கிரன் கூட சனி கூட சேர்ந்துக்கிடுச்சு. நமக்கு பாக்கியாதிபதி லக்னாதிபதியோடு சேர்ந்துடுறார். தனலாபாதிபதியினுடைய குருசாரம் வாங்கிட்டார். அதனால் நன்மைகள் நடக்கும், தொழிலும் பலப்படும். மறுநாள் ஜனவரி 25 சனிக்கிழமை காலையில் 7 மணி 7 நிமிஷத்திற்கு கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு 12ஆம் வீட்டில் இருக்கார். மகர ராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில், ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். 12ஆம் இடத்துல இருந்தாலும் நம்ம மூலதனம் போட வைப்பார், அதன் மூலம் வருமானம் பார்க்க வைப்பார். ஏற்கனவே போட்ட மூலதனத்துக்கும் வருமானம் வர மாதிரி பண்ணுவார். அப்போ கொடுக்கல் வாங்கலுக்கு சாதகமான நாள் தான். அதே மாதிரி ஒரு தொழிலில் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறது, தொழிலை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு நல்லது தான். புது தொழில் 2 தொழிலாக பண்ணிக்கு 2 தொழிலில் இன்வால்வ் ஆகிறதுக்கும் சாதகத்தை பண்ணுது. மறுநாள் ஜனவரி 26 ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரம். நமக்கு லாபராசியில் கேதுனுடைய நட்சத்திரம் இயங்குது. அப்போ கேது என்ன பண்ணுறாரு, நமக்கு 8ல் இருக்கார். இருந்தாலும் அவர் சூரியனுடைய நட்சத்திரமாக இயங்குறாரு, ராகுனுடைய உபநட்சத்திரமாக இயங்குறாரு. ராகு நமக்கு 2ல் இருக்கிறனால எதிர்பாராத தனவரவு இருக்கும். ஆனால் நம்ம பணம் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும், நம்ம பணத்தை கையாளும் போது பார்த்து கையாளணும். ஞாபக மறதி, ஒரு அசால்ட்டாக 8ல் இருக்கிற கேது நம்மளுக்கு இழப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹெல்த்லேயும் பார்த்துக்கணும். 12ஆம் இடத்துல வேறு சூரியன் இருக்கார். அதனால் 8-12 கனெக்ஷன் அவ்வளவு சிறப்பு இல்லை. அது மெயினாக கடன் சம்மந்தப்பட்டது, வேலையில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஓவர் ஒர்க்கு கொடுக்கும், ஓவர் டயர்ட்னஸை கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கும். மறுநாள் ஜனவரி 27 திங்கட்கிழமை பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். இன்றைக்கி சுக்கிரன் நம்மளுக்கு குரு மாதிரியும் சூரியன் மாதிரியும் செயல்படுறார். குரு நமக்கு நல்லபடியாக 4ஆம் வீட்டில் இருக்குது. இப்போ 4ஆம் வீட்டில் இருக்கிற குரு, 12ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன், இது ரெண்டும் கனெக்டிவிட்டி ஆகுது. அதனால் தொழிலுக்கு நல்ல பலன்கள் நடக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.